வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல்ஸ்லேருந்து இருக்கட்டும், சொசைட்டியோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாத்துலேயுமே இருக்கட்டும், என்இபி அப்படின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது இன்றைய சொசைட்டிக்கு தேவையா தேவையில்லையா, இதுதான் ஒரு சூடான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது பற்றின கருத்துக்களை நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதை உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைய சமுதாயத்துக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, அதே கேரளாவிலேருந்து எவ்வளோ மாணவர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபியூ கவுண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்றைக்கி ஏர் ஹோஸ்டஸாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போக முடியுது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஏர்லைன்ஸ் வெப்சைட் கோத்ரூ பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வெப்சைட் கோத்ரூ பண்ணி பாருங்கள், அல்லது ஸ்பைஸ்ஜெட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th ப்ளஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அண்ட் ஹிந்தி நாலேஜ், ஹிந்தி ஃப்ளூயன்சி இருக்கணுன்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மாணவர்கள் ரொம்ப லேக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்பு நிறைய இடங்களில் அந்த ஃபார் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கேட்கக்கூடிய இடங்கள்ல நம்ம மாணவர்கள் அந்த இடத்துல சரியாக போக முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை ஆல்ரெடி வேறு ஸ்டேட்ஸ்லேயுமே இந்த மாதிரி இருக்கா சார்? இல்லை, இது பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரது தான் சரியாக இருக்கும். எல்லா ஸ்டேட்டும் கொண்டு வராங்க. ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸப்ட் தமிழ்நாடு தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட், நீங்கள் கன்னடா போனாலும் சரி, நீங்கள் கன்னடா அண்ட் இங்கிலீஷ் அண்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தான் கேரளா பார்த்தீங்கன்னா மலையாளம், இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி 3 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களாம் கிட்டத்தட்ட அந்த என்இபியில் இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜ் ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எஜுகேஷன் ஸ்கீம் அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம 2 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மட்டும் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. கூட ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம், நல்ல விஷயம் தான். அது மாணவர்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தான் என்னுடைய ஒப்பீனியன். அதான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றத ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது நல்லதோ அதை கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் நல்லதுன்ற மாதிரி சார் ஒப்பீனியன் இருக்குது. இந்த என்இபி பாலிசியை ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எஜுகேஷன் ஃபண்ட் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறாங்க சார். இதோட பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு +2 முடிக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்ற போது உங்களோட டிசி ஆஃப்டர் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டிசி வாங்க முடியாது, ஏதாச்சும் ஒன்று ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் ஃபீஸை கட்டினதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது கல்வி நிறுவனங்களையும் நிறைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே இது அவங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் என்இபி ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2020 கிட்டத்தட்ட 25 வரைக்கும் 5 வருஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இன்னமும் வரக்கூடிய காலங்களில் நான் வருஷம் நான் ஃபண்டு உனக்கு கொடுக்க வேண்டிய எஜுகேஷனுக்குரிய ஃபண்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய 2152 கோடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நீ என்இபிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் ஃபண்டு மட்டும் எவ்ரி இயர் நீங்கள் வாங்கிட்டு இருந்தால் அது எந்த வருஷத்தில் எந்த விதத்தில் அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 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 ப்ராப்ளம் நடந்தால் தானே அதுக்கு சொல்யூஷன் வரும் இல்லையா? சொல்யூஷன் ரிசல்ட்டே இல்லாமல் இன்னும் ஒரு 50 வருஷம் இப்படியே இங்கிலீஷ் தமிழ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க, ஆனால் வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபண்டு மட்டும் வேணுமா, அது எப்படி சாத்தியமாகும்? சார், இப்போ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்போ ப்ராக்டிஸில் இருக்குது சார்? இல்லை, எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் காட்டிலும் என்ன மாதிரி ஸ்கூல் சிலபஸ் ஃபாலோ பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் அவங்க ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேந்திரா வித்யாலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேவி ஸ்கூல்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்கும், அந்த ஸ்டேட்டில் உள்ள மதர் லாங்குவேஜ் அந்த தாய்மொழி சொல்லக்கூடியது இருக்கும், அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் கேவி ஸ்கூல். நீங்கள் மதுரையில் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுத்தாலும் சரி, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலும் இதான் பேட்டர்ன். இதில் சில ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பதிலாக கூட ஆப்ஷனல் லாங்குவேஜாக எடுத்து ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி லாங்குவேஜ் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் பொலிட்டீஷியன்ஸ் நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையே 2 லாங்குவேஜ் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஞ்சு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் ஸ்கூல்ஸ் மேலே ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ஸ் பாலிசியில் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். யாருக்கு இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கிடையாது. மற்றபடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேயும் கொண்டு வராங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஆல்ரெடி அவங்க 3 லாங்குவேஜாக படிக்கிறாங்க. ஸோ மோர் தென் 50% ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி இது நடைமுறை தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்கள் தான். ஓகே சார், இந்த என்இபின்ற இந்த 3ஆம் மொழி கல்வி தமிழ்நாட்டில் அதோட எக்ஸ்டென்ட் இன்னும் எவ்வளோ இருக்கணும், இன்னும் எவ்வளோ டீப்பாக போனால் நம்மளோட சொசைட்டிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார்? டீப்பாக போகணுன்றது கூட அவசியம் கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தவிர்த்து பார்த்தீங்கன்னா
சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசு பள்ளி மாணவருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதுதான் டீப்னா வேறு மாதிரி ரொம்ப ஆண்டெப்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு லாங்குவேஜ் தான் கூட, ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு அதில் ஹிந்தி தான் படிக்கணுன்ற மாதிரி கிடையாது. ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீங்கள் கன்னடா எடுத்து படிக்கலாம், மலையாளம் எடுத்து படிக்கலாம், ஃப்ரெஞ்சு எடுத்து படிக்கலாம்னு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷனல் லாங்குவேஜஸ் இருக்கும்போது அது அடிஷ்னல் ஒரு லாங்குவேஜ் இருக்கும்போது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு போகும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். நேர்களே, இப்போ நம்ம சார் வந்து என்இபி பற்றின அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் தெரிவிக்கணும் அப்படின்னா எங்களோட போலிங் செக்ஷனில் போய் மும்மொழி கல்வி தேவையா இல்லையா அப்படின்றதுல வந்து போல் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ.